தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வடக்கு ஒன்றியம் மற்றும் மாரண்டஅள்ளி பேரூராட்சி அம்மா பேரவை சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாரண்டஅள்ளி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வெற்றிவேல் பங்கேற்று அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து அதிமுகவில் இணைந்த திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோருக்கு முன்னாள் அமைச்சர் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய MC சம்பத், ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் மக்களை சந்திக்க தொகுதிக்குள் நுழைய முடியாத அளவிற்கு மக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ளனர் என சாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கூடப்பாக்கம் கிராமத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததை கண்டித்து அப்பகுதி கிராம மக்கள் ஒன்று கூடி ஆக்கிரமிப்பாளரின் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்தையும் கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரியில் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் சார்பாக பயிற்சி பட்டறை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் மற்றும் சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் செயின்ட் பீட்டர் மருத்துவக் கல்லூரியில் விபத்தில் சிக்கி கையை இழந்த பெண்மணி ஒருவருக்கு செயற்கை கை பொருத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை MP தம்பிதுரை, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது மாநிலங்களவை MP-யாக உள்ள தம்பிதுரைக்கு அதிமுகவினர் மற்றும் விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள் பூங்கொத்துகளும் சால்வைகளும் அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் உள்ள இருப்புக்குறிச்சி, அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதேபோல் விருத்தாச்சலத்திலும் ஒவ்வொரு வார்டாக சென்று வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூண்டி ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பாண்டூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா பங்கேற்றார். மாவட்ட MGR அணி தலைவர் மோகன்ராவ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300 பெண்களுக்கு சேலை வழங்கிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விளாத்திக்குளத்தில் +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு ராணிப்பேட்டையில் அதிமுக சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் எழிலரசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு விளாத்திக்குளத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் +2 மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார். மேலும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தி கழக நிர்வாகிகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த மாணவிக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் புரட்சி முத்தரையர் இளைஞர் பேரவையினர் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கும் தீர்மான கூட்டமும் அதிமுகவில் இணையும் விழாவும் நடைபெற்றது. புரட்சி முத்தரையர் இளைஞர் பேரவை அமைப்பை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் இளைஞர்கள் தங்களை அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். மாவட்ட கழக செயலாளர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புரட்சி முத்தரையர் இளைஞர் பேரவையின் தலைவர் சூரியபாலு அதிமுகவில் இணைவது குறித்த உறுதிமொழி படிவங்களை வாசித்து பின்னர் அதனை முறைப்படி வழங்கினார். அதிமுக முன்னாள் MLA செல்வராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி துணை செயலாளர் VM ராஜலட்சுமி கலந்து கொண்டார்.
அல்கபில் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி தலைமையில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் பலர் நோன்பு திறந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்கரன் கோவில் நகர பெருமக்கள் மற்றும் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு காஞ்சிபுரத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் மாணவியின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தூத்துக்குடி நிர்பயாவிற்கு நீதி வேண்டும் என கோஷமிட்டு அதிமுகவினர் போராடினர். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் பா. கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.